Hi everyone, welcome to Mind Sprout Hub. இன்னைக்கு chapter 1 exercise 1.1ல question number 4 and 5 தான் பார்க்க போறோம். Today fourth question start பண்ணிடலாம். A equal to 5,6, B equal to 4,5,6, C equal to 5,6,7. நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா proof தான் பண்ண போறோம். என்னன்னு பாருங்க. A cross A equal to B cross B intersection C cross C. So first நம்ம LHS பார்க்கலாம். LHS என்ன? A cross A. So A cross A எப்படி பண்ணணும் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். 5,6 multiplied 5,6. So first digitல இருந்து second set club பண்ண போறோம். So 5,5 5,6. அதே மாதிரி second digit 6,5 6,6. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதுதான் LHS. இப்போ RHS பார்க்கலாம். So சேம் தான். B cross B எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான். C cross C உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படி பண்ணணும்னு. So two sets multiply பண்ணிட்டு first digit ஓட second set வந்துட்டு club பண்ணும். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம first second sumலாம் similar method தான் யூஸ் பண்ணும். So இந்த sumல என்ன difference பாருங்க. B cross B intersection C cross C. That is B cross B கண்டுபிடிச்சாச்சு. C cross C கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டுத்துக்கும் intersection காமனா இருக்கிற terms. That is similar இருக்கிற termsலாம் என்னென்னு pick பண்ணும். பாருங்க. 5 cross 5 இருக்கா இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு சோ அதனாலதான் எடுத்திருப்போம் 5,6 இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு 6,5 நெக்ஸ்ட் 6,6 சோ இந்த 4 டேர்ம் மட்டும்தான் சேமா இருக்கும் மித்த எந்த டேர்முமே சிமிலரா இருக்காது அதுதான் நான் ஆல்ரெடி எடுத்து எழுதி வச்சிருக்கேன் இப்ப பாருங்க நம்ம வந்து ரெண்டுமே ஈக்குவலான ப்ரூவ் பண்ணும் சோ A cross Aவும் பாத்தீங்கன்னா சேம் இதுவும் பாத்தீங்கன்னா B cross B intersection C cross C யும் same. So we have proved LHS equal to RHS. புரிஞ்சுதா? Next fifth question போயிடலாம். So fifth question என்ன? A equal to 1, 2, 3, B equal to 2, 3, 5, C equal to 3, 4, D equal to 1, 3, 5. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? Check if A intersection C cross B intersection D equals A cross B intersection C cross D is true. So அவங்க என்ன சொல்றாங்க இந்த ரெண்டு டேர்மே that is LHS and RHS ஈக்குவலா is equal தான் கொடுத்திருக்கான் அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போறோம் சிமிலர் போன சமயம் எப்படி பார்த்தோம் LHS செப்பரேட்டா கண்டுபிடிச்சோம் RHS செப்பரேட்டா கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு தான் நம்ம செக் பண்ண போறோம் சோ அதே மாதிரி LHS பாருங்க LHS என்ன சொல்லியிருக்காங்க A intersection C so A intersection C னா Aக்கும் Cக்கும் சிமிலரா இருக்க டேர்ம்ஸ் சோ சிமிலரான 3 மட்டும்தான் காமனா இருக்கு வேற ஏதாவது காமனா இருக்கா இல்ல அதனாலதான் நீங்க எடுத்து எழுதிருக்கேன் நெக்ஸ்ட் B intersection D B க்கும் D க்கும் ஏதாவது காமனா இருக்கா 3 and 5 3 and 5 வேற ஏதாவது காமனா இருக்கா இல்ல சோ அததான் நான் இங்க எடுத்து எழுதிருக்கேன் சோ இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணும் A intersection C cross B intersection D. So 3 cross 3,5 நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி கிளப் பண்றது 3,3 3,5 LHS கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் RHS பார்க்கலாம் RHS உங்களுக்கு தெரியும் A cross B எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கிளப் பண்ற ப்ராசஸ் தெரியும் அதே மாதிரி C cross D யும் கிளப் பண்ற ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி A cross B intersection C cross D இது ரெண்டுத்துக்கும் சிமிலர் டேர்ம்ஸ் தான் இப்ப பார்க்க போறோம் 3,1 இருக்கா இல்ல 3,3 இருக்கா இருக்கு 3,5 இருக்கா இருக்கு 4,1 இருக்கா இல்ல 4,3 இல்ல 4,5 இல்ல சோ இந்த ரெண்டு டேர்ம் மட்டும்தான் காமனா இருக்குது ரெண்டுத்துலயும் இப்ப செக் பண்ணுங்க LHS-உம் RHS-உம் ஈக்குவலா இருக்கா எஸ் ஈக்குவல் சோ LHS is equal to RHS இந்த ரெண்டு டேர்ம் that is A intersection C cross B intersection D equals A cross B intersection C cross D is true அப்படின்னு சொல்லி நீங்க வந்து உங்களோட ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடலாம் okay next sums stay tuned students thank you for watching and don't forget to subscribe to Mind Sprout Hub